ஒருபோதுமே ஆமை கறி தின்றதே இல்லை. ஆனால் திருமாவளவன் அண்ணாவுடன் தான் நான் கேட்கிறேன், உண்மையிலேயே ஆமை கறி தந்தார்களா இல்லையா? ஆமக்கறி திண்டாரா இல்லையா? ஏன்னா அவ்வளவு பெரிய பன்னாட்டு குற்றமாடாது. அவனுக்கு பிரச்சனை ஆமக்கறி தின்னனா இல்லையான்னு உங்களை எல்லாம், அவனுக்கு பிரச்சனை ஆமக்கறி தின்னனா இல்லையான்னு உங்களை எல்லாம், உனக்கு தமிழில எங்க இருக்கு, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது. என் தலைவன் நின்ன திசை தெரியாது. ஆடு ஆடு இப்பதான் இருக்கு. ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு உள்ள வந்திருந்தீன்னு வச்சுக்க, தப்பிச்சு போ. ஆமக்கறி திண்டாரா இல்லையா? ஏன்னா அவ்வளவு பெரிய பன்னாட்டு குற்றமாடாது. நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்க ஆளு சும்மா இருக்காம எது சொன்னாலும் அங்க போய் சொல்லுங்க பாப்பா. நீங்க ஆமக்கறி சாப்பிட்டீங்களா, ரொம்ப நல்லா இருந்தா அங்க போய் சொல்லணும். AK-74 பயிற்சி கொடுத்துட்டு அப்ப ரஷ்யாவில் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்குன்னப்பா. அப்ப இந்தியாவில் AK-74 இல்லை. இப்ப இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா, ஆமாம் அதை அங்கே போய் சொல்லுங்க. அவர் சொன்னதுனால வந்து சொன்னேன், இல்லைன்னு நான் எதுக்கு சொல்றேன். அதனாலதான் இந்த நாட்டில் விலைவாசி ஏறி போச்சு, பசி பஞ்சம் வந்துருச்சு. அவர் ஆமக்கறி சாப்பிட்டு விட்டாருங்க. கொஞ்ச நாள் பேசிக்கிறீங்கடா. ஆனால் பச்சை மட்டை வைத்தியம் உறுதி தான், உறுதி தான்.